மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் யாரிடமும் சொல்ல முடியாத மனவேதனைகளை உங்களுடைய மனதிற்குள் மட்டும் நீங்கள் வைத்துக்கொண்டு சுமந்து கொண்டிருந்த நாட்கள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஆகப்பெரிய ஒரு பலவீனமே உங்களுக்கு ஏற்படும் துயரங்களை வெளியில் சொல்லி அழத் தெரியாததுதான். எது நடந்தாலும் அதை நீங்கள் வெளியில் உடனடியாக சொல்லிவிட மாட்டீங்க. மனதிற்குள் வைத்துக்கொண்டு இரவு நேரங்களிலும் யாரும் இல்லாத நேரங்களிலும் அதனை நினைத்து அழுது தனியாக புலம்பி தவித்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்கும். இதுதாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். ஆனா இதை நீங்க பொறுத்தளவுக்கு வெளியில் போய் மற்றவர்களிடம் சொன்னால் அவர்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டு விடுமோ, இல்லை என்றால் அவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொள்வார்களோ என்று நீங்கள் நினைத்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அதனாலேயே நீங்கள் யாரிடமும் இதுவரைக்கும் எதையுமே கூறியிருக்க மாட்டீங்க. இதை வெளியில் சொன்னால் நம்முடைய குடும்ப கௌரவம் என்னாவது, சமுதாயத்தில் நமக்கு இருக்கும் மதிப்பு என்னாவது என்று நினைத்து உங்களுக்குள்ள நடந்த அத்தனை அவமானங்களையும் பொருளாதார இழப்புகளையும் துரோகங்களையும் நெஞ்சிற்குள்ளேயே பூட்டி வைத்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இருந்தாலுமே நீங்கள் எது நடந்தாலும் பரவாயில்லை என்று எப்பொழுது எதிர்த்து நிற்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்தபடி உங்க வாழ்க்கை அமையும். மற்றவர்கள் நம்மை ஏதேனும் சொல்லி விடுவார்களோ, நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏதேனும் நினைத்து விடுவார்களோ என்று நீங்கள் எல்லாத்தையும் நினைத்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கைக்குள்ள எதுவுமே உங்க வாழ்க்கைக்குள்ள நிரந்தரமாக இருக்காது. எந்த விதமான உங்களுக்கு பிடித்த செயல்களையும் உங்களால செய்ய முடியாது. பிரச்சனைகள் மட்டும்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டுமே இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எதை பற்றியும் யோசிக்காமல் உங்களுக்கு பிடித்ததை மட்டும் நீங்க செய்து பாருங்க. அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நிச்சயமா நல்லதா உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாக நடக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களுக்குள்ள நடந்த அத்தனை அவமானங்களையும் பொருளாதார இழப்புகளையும் துரோகங்களையும் நெஞ்சிற்குள்ளேயே நீங்கள் பூட்டி வைத்த நாட்கள் இருக்கும். இரவுகளில் தலையணையை நனைத்த கண்ணீரும் நெஞ்சு பார்த்தால் தூங்க முடியாமல் தவித்த தவிப்பும் எவனுக்குமே தெரியாம உங்களுடைய இரவு நேரங்கள்ல உங்களுக்கு மட்டுமே தெரிந்திருக்கும். யாரிடமும் சொல்ல முடியாத அந்த பெருஞ்சுமை உங்களுடைய உள்ளூர ஒரு அக்னி மலையாக மாற்றி வதைத்து கொண்டிருந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும்தான் நடந்திருக்கும். இது நிச்சயமா உங்களுக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அடுத்ததா கஷ்டங்களை கடந்து உருவான ஒரு மன வலிமையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். காலம் எல்லாவற்றையும் குணமாக்கும் என்பார்கள். ஆனால் இந்த மீனம் ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவித்த இந்த அத்தனை கடின உழைப்புக்கும் கிடைக்காத அங்கீகாரம், துரோகங்கள், இழப்புகள், அவமானங்கள் அனைத்தும் உங்களை வீழ்த்திய சம்பவங்கள் மட்டும் இருக்காது. உங்களை ஒரு பக்குவப்பட்ட எதற்கும் கலங்காத ஒரு இரும்பை போன்ற மனிதனாக மாற்றுவதற்காக மட்டுமே கிரகங்கள் நடத்திய ஒரு பரீட்சையாக இருக்கும். இனிமேலும் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள எதை பற்றியும் பயப்படக்கூடாது. எப்படியாவது துணிந்து வாழ்க்கைக்குள்ள முன்னேற வேண்டும் என்று உங்களுடைய கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த விதமான துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் தேடி கொடுத்தது. ஆனால் அந்த துரோகங்களையும் ஏமாற்றங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்த உடனேயே உங்களுடைய மனசானது கேட்காமல் பதறிவிட்டது. இனிமேலும் நம்ம எது செய்தாலும் அது பிரச்சனைகளில் தான் போய் முடிந்துவிடும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் அந்த ஒரு நேரத்தில் தோன்ற ஆரம்பித்து அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்த நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். இதுவரை நான் கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். ஆனால் இது ஒரு பக்கம் நடக்க மற்றொரு பக்கம் இந்த கடினமான சோதனைகளும் உங்களுடைய வாழ்க்கை பாதையவே மாற்றி போட்டிருக்கும். யார் உண்மையானவங்க யார் போலியானவர்கள் என்று தெரியாமல் உங்க கூடவே போலியானவர்களையும் உண்மையானவர்களை உங்க தூரத்திலும் நீங்கள் வைத்துக்கொண்டு மற்றவர்களை பற்றி நீங்கள் உண்மையாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று போலியானவர்களை பாராட்டி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பணத்தையும் இழந்திருப்பீங்க. உங்களுடைய நம்பிக்கையும் நிச்சயமாக இழந்திருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதுல தங்கும் தடைகளும் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறி வர வேண்டும் என்று சில நபர்களின் உதவிகளை நாடி இருப்பீங்க. ஆனா அந்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏணி போல இல்லாமல் உங்களை கீழே தள்ளிவிடக்கூடிய ஒரு நம்பிக்கையற்ற மனிதர்களாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருந்து கொண்டிருப்பார்கள். எனவே நீங்கள் நம்பிக்கை வைப்பது தவறு கிடையாது. அதை எந்த நபரின் மீது நீங்கள் வைக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அது தெரியாமல் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் பிரச்சனைகளும் கவலைகளும் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடைபெறும். 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானமும் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானமும் குருவின் பார்வையால் சுபத்துவம் பெறுவதால் உங்களுடைய இல்லத்தில் மங்கள ஓசையானது கேட்கப் போகிறது. இதுவரைக்கும் குடும்பத்திலும் உங்களுடைய வீட்டிலும் எந்தவிதமான சுபகாரியங்களும் நடக்காமல் தேவையில்லாத வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் சந்தேகங்களும் மட்டும் நடந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஒரு தெளிவானது உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த சுபகாரியங்களான திருமணம், வளைகாப்பு, காதுகுத்து அல்லது புதுமனை புகவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகள் உற்றார் உறவினர்கள் மெச்சும்படி மிக விமரிசையாக நடக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. வீட்டில் இருந்த மந்த நிலைமைகளானது மாறி சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அனாயஸ்தமாக முடிவாகி உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். உறவினர்களின் வருகையாலும் மங்களகரமான கொண்டாட்டங்களாலும் உங்கள் வீடு களை கட்டப் போகிறது. இத்தனை கால மனக்கவலைகளை மறந்து உங்களுடைய குடும்பத்தினரோடு நீங்கள் மகிழ்ச்சி கடலில் துளைக்கப் போகும் உன்னதமான ஒரு சுபயோகம் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த ஒரு சுபயோகத்தை நீங்கள் பயன்படுத்துவதால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். விதி முழுமையாக சாதகமாக மாறி நிம்மதி, மகிழ்ச்சி, வளம் என அனைத்தையும் தேடி கொடுக்கும். துன்பங்களின் இருண்ட காலம் முடிந்துவிட்டதாக பிரபஞ்சத்தின் அதிபதியான குரு பகவான் கட்டளையிட்டு விட்டார். இதுவரை உங்களை தாழ்த்திய விதி இனி உங்களுடைய உயர்வை நோக்கி அசுர வேகத்தில் ராஜபாட்டையில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு விதத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகுது. நீங்கள் தொடக்கூடிய காரியங்கள் யாவும் தங்கும் தடையுமின்றி வெற்றியை நோக்கி ஓடும். பொருளாதார பற்றாக்குறை நீங்கி சேமிப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள பெருகும். தொழில் வளர்ச்சி என வாழ்க்கையின் அத்தனை அத்தியாயங்களிலும் நீங்கள் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுவீங்க. மீனம் ராசிக்காரங்க சாதித்து காட்டிவிட்டார் என்று உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் வியந்து பாராட்டும் அளவிற்கு உங்களின் வாழ்க்கை தரம் இப்பொழுது உயரப்போகிறது. இனிமே உங்களின் ஒவ்வொரு நாளும் நிம்மதி, மகிழ்ச்சி மற்றும் செல்வ வளத்தோடு அமையும் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு சாத்தியமாகவே மாறிவிடும். ஆனா மீனம் ராசி நேயர்களே, உங்களின் அக்னி பரீட்சைகள் முற்றிலும் முடிந்துவிட்டது. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களை ராஜபாட்டையில் நடத்த இப்பொழுது தயாராக போகிறார். எனவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். கடன் சார்ந்த சிந்தனைகள் இப்பொழுது எல்லாமே உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கும். இனிமேலும் அந்த கடன் வாழ்க்கைக்குள்ள போய்விடாதீங்க. போய் சிக்கி கொண்டீர்கள் என்றால் உங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது என்பதை மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே கடன் வாழ்க்கைக்குள்ள மட்டும் நீங்கள் நுழைந்தும் விட வேண்டாம். அதை மட்டும் மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசியில் பிறந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு புரிதல்கள் இந்த ஒரு நேரத்துல உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். உத்திரட்டாதியில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டாகி வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைத்து உங்க வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். இதெல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.